தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமற்ற உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் சம்பா பயிர்கள் பூச்சி தாக்குதல் பாதிக்கப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பாபநாசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்களில் செம்படையான் மற்றும் குருத்து பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருப்பதாகவும், இதனால் சம்பா பயிர்களின் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தனியார் உர விற்பனை கடைகளில் கூடுதல் விலைக்கு விற்கப்படும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தரமற்று இருப்பதே இந்த பூச்சி தாக்குதலுக்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசு தரமற்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை விற்பனை செய்யும் தனியார் உரக்கடைகளின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களை ஆய்வு செய்து விவசாயிகளை நஷ்டத்தில் இருந்து காக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.